அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னிடம் வந்து இடைபெட்டு இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார். அதை தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இது விடியற் காலத்தில் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்போது இந்த வசனம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவன் ஒரு பலவீனமானவன், ஊரிலே ஒரு அற்பமானவன், குடும்பத்திலே கடைசி, இவன் ஒரு பலவீனமானவன். இவனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தில் நீ எழும்பி போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. உங்கள்கிட்ட கொஞ்சம் பலன் தான் இருக்கா, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய பலன் உங்களோடு இருக்கும் பொழுது அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு எதிரிகள் இருப்பார்கள், பொல்லாத மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள், பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள், வன்கண்கள் இருப்பார்கள், நம் மீது எரிச்சல் கொண்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டெமினாவை கொடுத்திருக்கிறார். சிலர் தொட்டா சுருங்கி போல லைட்டாக தொட்ட உடனே ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஓ என்று அழுது விடுவார்கள். சிலருக்கு கொஞ்சம் கடினமான பிரச்சனை வரும்பொழுது அவரால் தாங்க முடியாது. ஒரு சிலருக்கு மிக மிக கடினமான பிரச்சனை வரும் வரைக்கும் ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். அதாவது சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன செய்வாராம், தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கை கொடுப்பார், அதை தாங்குவதற்கு சக்தியை கொடுப்பாராம். சோதனைகளை தாங்குவதற்கும் அதை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கை கொடுப்பார். அது வரைக்கும் பொன்னை புடமிடுவது போல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை புடமிடுவதற்கு, சோதிக்கப்படுவதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பார். ஆனாலும் அவர் விட்டுவிட மாட்டார். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயான, உன் பலன் குறுகினது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆபத்து காலம் என்று வரும். இந்த ஆபத்து காலம், பிரச்சனைகள் வரக்கூடிய காலம், ஒரு தரித்திரம் நெருக்கி வரக்கூடிய காலம், இல்லை விபத்துகள் நடந்த காலம், வீட்டில் அருமையானவர்கள் மறிக்கக்கூடிய ஒரு காலம், இப்படி கண்ணீர் வடிக்கக்கூடிய, துயரம் படக்கூடிய, நெருக்கப்படக்கூடிய, கடன்படக்கூடிய காலங்கள், குடும்பத்திலே பிள்ளைகள் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற காலம், இப்படிப்பட்ட காலங்கள்லாம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீ சோர்ந்து போகாத. ஆண்டவருடைய சமூகத்தில் நெல்லுங்கிறார். எந்த பிரச்சனையும் இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவைகள் எல்லாம் வெயிலை கண்ட பனியை போல அவைகள் மறைந்து போய்விடும். ஆகவே நீ பயந்து இருந்தால் நீ உன் பலன் குறுகிறது என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ஏசாயா 40:9 சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுவார். ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு குழந்தை பலவீனமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாயும் தகப்பனும் இந்த 4 குழந்தைகளை விட்டுவிட்டு இந்த பலவீனமான குழந்தைக்கு அதிகமான அக்கறை எடுப்பார்கள். அதே போலதான் நீங்கள் பலனற்று இருக்கும் பொழுது தேவன் அவருடைய பிள்ளையாகிய நம்ம மீது அதிக அக்கறை எடுப்பார், மற்றவர்களை காட்டிலும் அதிக அக்கறை எடுப்பார். ஏனென்றால் நாம் பலவீனமாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே போராடுகிற பொல்லாத பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி வரும் பொழுது அவனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகல் நம்ம நோக்கமாக இருக்கும். அப்போ யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்க பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக. நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, நீங்க பலனற்று இருக்கிறீங்களா, உங்கள் சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்போ ஆண்டவர் பாருங்க, கடைசி எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்மை சோதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார் சாத்தானுடைய கையில். அப்போ ஆண்டவர் சொல்ற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அப்போ சோதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு பலன் கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கை கொடுக்கிறார். அதற்கு அப்புறம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். நீ கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும்
பூட்ட மாட்டான். அப்போ இந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு உபத்திரவம், ஒரு கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு சஞ்சலம், ஒரு மரணத்துக்கு ஏதுவான போராட்டம், இவைகள் எல்லாம் வரும். அதிலையும் நீ மறுதலிக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் திறந்த வாசலை தருவேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 4:13 பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டுங்க. சோர்ந்து போகிற நேரம் ஜெபிக்க முடியாது, பாடல் பாட முடியாது, மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த நேரங்களில் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இதில் இந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாக நம்மத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆதியிலே தேவன் வார்த்தையாய் உண்டாக்கிற அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டது. இன்றைக்கு அந்த வார்த்தை அதிகமாக உச்சரிங்க. நம்ம நாவிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை புறப்படும் போது அது அக்கினி பிளப்பை போல அது பவர்ஃபுல்லாக புறப்படும். அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக, பொல்லாத சத்துருடைய எல்லா அந்நிய அம்புகளையும் முறித்து போடத்தக்கதாக இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. நீங்கள் சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருக்கும்போது ஜெபிக்க முடியாது, பாட்டு பாட முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை ஒரு 500 தடவையோ 1000 தடவை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க. சத்தத்தோடு உச்சரிங்க, மனசுக்குள்ள சொல்லாதீங்க. உதடு வழியா நீங்க சத்தம் புறப்படும் போது பிசாசின் சேனைகள் நடுங்கும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்ல யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த சோதனைகளை அனுமதிக்கிறது யாரு? ஆண்டவர். சோதிக்கிறது யாரு? பிசாசானவன். அதை தாங்கிக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் போக்கை கொடுப்பது யாரு? பரிசுத்தாவியானவர். இப்போ அவர் தான் சொல்கிறார், ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 145:4 வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிறவர்களெல்லாம் தாங்குகிறாராம், மடங்கடிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறவங்கள தூக்கி விடுகிறார். அப்போ தாங்குகிறார், தூக்கி விடுகிறார். அப்போ விழுகிற யாவரையும், கர்த்தருக்குள் விழுகிறவர், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். அவருடைய பிள்ளைகளை தூக்கி விடுவார். இன்னைக்கு ஒரு சிறு குழந்தை நடக்க பழகும் பொழுது திடீர்னு அடிக்கடி கீழே விழும். உடனடியாக பெற்றோர் போய் அதை என்ன செய்வாங்க? தூக்கி ஒரு உதறி திரும்பவும் நடத்துவாங்க. திரும்பவும் விழும், அந்த பிள்ளையை தூக்கி எடுப்பார்கள். அப்போ கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே என்னால் தப்பவே முடியாது, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நண்பர்கள் போய்விட்டார்கள். யோபு இப்படிதான் கதறினார். ஐயோ, எனக்கு அறிமுகமானவர்கள் பந்து ஜனங்கள் எல்லாம் விலகி போய்விட்டார்கள், என்னை உயிருக்குயிராய் நேசித்த 3 நண்பர்களும் என்னை தூற்றி திரிகிறார்கள், என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்று அவர் புலம்புகிறார். ஆனால் அதே நண்பர்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் கொடுத்தார். அவருக்கு முன் பழகினவர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் வெள்ளி தங்கத்தையெல்லாம் கொண்டு வந்து அன்பளிப்பாய் கொடுத்தார்கள். இதுதான் தேவனுடைய செயல். ஆகையினால என்ன சொல்லப்பட்டு பாருங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். அடுத்த மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள், வியாகுலங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் அவர் சுமந்து விட்டார். அவர் சிலுவை பாதையில் கடந்து செல்லும் பொழுது அவரை காரி துப்புகிறார்கள், தலையிலே குட்டுகிறார்கள், நீ தீர்க்கதரிசி என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் எதற்காக? நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், வறுமைகள், இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டு முன்பாக அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைக்கு பாடுகளோடு, நோய்களோடு, கஷ்டங்களோடு, வறுமையோடு, பிரச்சனையோடு நாளை திறந்து எப்படி சந்திப்பேன் என்று கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் நோய்களை அவர் சுமந்து விட்டார், நீங்கள் சுமக்க தேவையில்லை. ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சொன்னீங்க, எல்லாரும் இடத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடந்த 2-3 நாட்கள் முன்பதாக ஒரு ஈரோடு பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். 3 கோடிக்கு மேலே செலவு செய்து திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார்கள். 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. 300 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை 20 நாட்களுக்குள்ளே வீட்டுக்கு வந்து சூசைட் பண்ணிட்டு பாருங்கள். இதான் அஞ்ஞானிகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம்.
அப்போ பிரச்சனை எல்லாருக்கும் வரும், நல்லோருக்கும் வரும், கெட்டோருக்கு வரும், அவிசுவாசிக்கு வரும், விசுவாசிக்கு வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார், விழுந்தவரை தூக்கி எடுப்பார். ஆனால் இயேசுவை தேடாதவர்கள் தங்களுக்கு தாங்களே உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சோதனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தை இங்கே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? தூக்கி எடுத்து உங்களை மீட்டு எடுப்பார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 29:11 பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி சோர்ந்து போகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். சோதனைகளை சகிப்பதற்கு, பாடுகளிலிருந்து தப்பித்து எழும்புவதற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார். நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தை சமாதானம் இல்லாமல் தன் பெற்றோரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல், ஒருவனுக்கு ஒருத்தி தான் என்று சொல்லி, இதற்கு மேலே இன்னொரு நம்ம பிரிந்து வந்து இன்னொரு கணவரோடு வாழ விரும்பவில்லை என்று சொல்லி மருந்து குடித்து செத்து விட்டது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாடுகள் வந்தாலும் அவர் தூக்கி எடுப்பார், முறிந்ததை திரும்ப கட்டுவார், பிரிந்த குடும்பத்தை மறுபடியும் இணைப்பார். இதுதான் தேவனுடைய செயல். இப்படி கோலத்தனமாக உயிரை மாய்த்து கொள்வது பிசாசினுடைய கிரியை. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார், அவளுக்கு சமாதானத்தை அருளி அவளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இந்த சமாதானம் மாத்திரம் தான் எங்கேயுமே விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் சமாதானத்தை வாங்க முடியாது. சமாதானத்துக்கு காரணர் இயேசு கிறிஸ்து தான். சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து தான். அவரே சமாதானத்தை ஊதி உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே சமாதானம் என்கிற அந்த நதியை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஊற்றுவார். அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆகவே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடம் பாருங்கள். அவர் இன்றைக்கு உங்களை அரவணைத்து முத்தமிட்டு உங்களுக்கு சமாதானப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க ஆவலோடு இருக்கிறார். சங்கீதம் 71:9 வாசிக்கிறேன். முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என்று தாவீது பக்தன் பிரார்த்தனை செய்கிறார். ஆண்டவரே, முதிர் வயதிலும் என்னை கைவிடாதீங்க, என் பலன் ஒடுங்கி நான் அப்படியே தொய்ந்து போகும்போதும் என்னை கைவிடாதீங்க, என்னை தள்ளி விட்டுறாதீங்க, தயவு செய்து. இன்றைக்கு தான் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம முதிர் வயதாகும் பொழுது, நம் பலன் ஒடுங்கும் பொழுது, ஆண்டவரே என்னை தள்ளி விடாமல் என்னை கைவிடாமல் இரும் ஆண்டவரே. நிச்சயமாக இன்றைக்கு பிடிக்கிற கை நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் வரைக்கும், இந்த இம்மையை விட்டு மறுமைக்குள் பிரவேசிக்க வரைக்கும், இந்த கடைசி மூச்சு உங்கள் சரத்தை நிற்கும் வரைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை தள்ளிவிடாமலும், என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமல், என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு எவ்வளோ பெரிய காரியங்களை நீ சாதிக்கலாம். பலவீனன் என்று ஆண்டுடைய பார்வையில் உலக பார்வையில் யாரெல்லாம் இருக்கிறாரோ அது ஆண்டுடைய பார்வையில் பலவானாக இருக்கிறார்கள். தாவீதை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சபர் போர் செய்து பார்த்தார்கள். தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. அப்போ ஆனால் கடைசியில் பாருங்க, ஒரு பலவீனமான ஒரு தாவீதை தான் ஆண்டவர் யூஸ் பண்ணார். ஒரு கூழாங்கலை வைத்து, ஒரு கவுனை வைத்து அவ்வளோ பெரிய அரக்கனை வீழ்த்த கர்த்தர் செய்தார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் பலவீனனாக இருக்கிறீர்களா? பலவீனமாக இருக்கிறீர்களா? உங்களை எல்லாரும் இவனால் என்ன செய்ய முடியும், இவளால் என்ன செய்ய முடியும் என்று எள்ளி நகையாடுகிறார்களா? உங்களை பார்த்தான்னு சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் ஒரு விசை உங்களுடைய உன்னதத்திலிருந்து நீர் பலனை நீ அருளி செய்வீராக. பலன் இல்லாதவருக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருகப்படுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து அவர் சமாதானத்தை அருளி அவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு பலனையும் சமாதானத்தையும் அருளி செய்வீராக. உங்களுடைய ஆசீர்வதிக்காரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அமர்வதாக. தரித்திரத்தினால் அவர் சிக்கி தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு திறந்த வாசல் உண்டாவதாக. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னீரல்லவா? இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் என்று நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
வியாதி படுக்கையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தீர் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. எங்கள் பலவீனங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு சுமந்து விட்டதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற கட்டில் கிடையாக இருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய தழும்புள்ள கரம் அமர்வதாக. நீர் என கொடுத்த சுகமளிக்கும் வல்லமுள்ள வரத்தை இப்பொழுது அவர்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் படுக்கையில் இருக்கிற நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அற்புத சக்தி, தேவனுடைய வல்லமை, குணமளிக்கும் வல்லமை உங்கள் மீது அமருகிறது. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து செல்வதாக. பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். சமாதான பிரபுவே, குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் சமாதானம், பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே இணைக்கப்படுவதாக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஆண்டவரை படித்து முடித்து ஆண்டவரை ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்து கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. விவசாய நிலங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு விவசாயத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல காத்து, விசேஷமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், தென்னிந்திய திருச்சபையிலே பணி செய்கிற ஒவ்வொரு குருமார்களுக்கும் உபதேசியார்களுக்கும் உம்முடைய தெய்வீக வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஆண்டவரே, அவர்கள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்தம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் திருமண்டலம் வளர்ந்து பெருகுவதாக. 40 லட்சம் விசுவாசிகளாக இருக்கிற இந்த திருமண்டலம் 80 லட்சமாக அதிவிரைவில் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரை முன்னேறி வர உதவி செய்வீராக. எங்கள் திருச்சபையில் ஊழல் செய்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக. திருச்சபை சொத்துக்களை விற்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக. திருச்சபையிலிருந்து ஒரு சின்ன பொருளை வஞ்சித்து எடுத்தாலும் தேவன் அவரோடு நீர் போராடுவீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை அள்ளி செய்வார். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ்.